எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா நட்புறவு உலகிற்கு அவசியம். ஜப்பானில் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டிசம்பர் மாதத்தில் இந்தியா வருகிறார். சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் மாநாட்டில் பிரதமரும் புட்டினும் சந்தித்து பேச உள்ளதாக தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டுச் சென்றார். முதலீட்டாளர்களை சந்தித்து பேசுகிறார். அமெரிக்க வரி விதிப்பை சரியாக கையாளாத மத்திய பாஜக அரசுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம். செப்டம்பர் 2ஆம் தேதி திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ரேஸ் உடையில் அஜித் மாஸ் லுக், வைரலாகும் புகைப்படம். இதே கெட்டப்பில் படம் பண்ணுங்க தல என ரசிகர்கள் கமெண்ட். இனி விரிவான செய்திகள். உலக பொருளாதார நிலைத்தன்மைக்கு இந்தியா சீனா நட்புறவு அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார். சீனாவுடனான உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல தயாராக இருப்பதாகவும் இரு நாடுகளின் நட்புறவு உலக நன்மைக்கு தேவை என்றும் கூறினார். ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நாளை சீனா செல்கிறார். தமிழகத்திற்கான முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 7 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறப்பட்டுச் சென்றார். விமானம் மூலம் ஜெர்மன் செல்லும் முதலமைச்சருக்கு இன்று இரவு அங்குள்ள அயலக தமிழர்கள் உற்சாக வரவேற்பளிக்கின்றனர். முதலீட்டாளர்களை முதலமைச்சர் நாளை சந்தித்து பேசுகிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டிசம்பர் மாதத்தில் இந்தியா வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் தொடங்கவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்திய பயணம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் விளாடிமிர் புட்டின் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதால் இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் 50% வரி விதித்திருக்கிறார். இதனை எதிர்கொள்ள மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் புட்டினின் இந்திய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜிஎஸ்டி வரி திருத்தங்களை மத்திய அரசு கொண்டுவர உள்ள நிலையில் பாஜக ஆட்சி அல்லாத மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் கூடி ஆலோசனை நடத்தினர். சீர்திருத்தங்களை ஆதரிக்க தயாராக இருப்பதாகவும் அதேவேளையில் இந்த நடைமுறையால் ஏற்படும் வருவாய் இழப்பை சரி செய்ய மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் எனவும் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். மாநில நிதி பாதுகாக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்க வரி விதிப்பை மத்திய அரசு சரியாக கையாளவில்லை என மதச்சார்பற்ற திமுக கூட்டணி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து அந்த கூட்டணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்க வரி விதிப்பால் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும் தொழில் நகரங்களை மத்திய அரசு கைவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இதை கண்டித்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் குறை தீர்க்கும் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்டதற்கு நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறைகளை தீர்க்க வலியுறுத்தி அளிக்கப்பட்ட மனுக்களை குப்பையில் வீசுவதுதான் திராவிட மாடல் அரசா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திமுக தனது அலட்சிய போக்கால் அழிவை தேடிக் கொள்வதாகவும் நயினார் நாகேந்திரன் குறை கூறியிருக்கிறார். வாக்கு திருட்டு என்பது டாக்டர் அம்பேத்கரின் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். யாரும் அரசியல் அமைப்பு சட்டத்தை அழிக்க விட மாட்டோம் என்றும் மோடி வாக்குகளை திருடியே ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெற்றார் என்றும் ராகுல் கூறியுள்ளார். ஏழைகள், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டோரின் வாக்குகளை பறிக்கும் பிரதமர் மோடி வரும் காலங்களில் அம்பானி, அதானியுடன் இணைந்து ரேஷன் உள்ளிட்ட பொருட்களையும் பறிப்பார் என்றும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செப்டம்பர் மாதத்தில் இருந்து மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி ஈரோட்டில் இருந்து முதல் சந்திப்பை விஜய் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடைபெறவுள்ளது. தேவேந்திர குல வேளாளர்களை ஒருங்கிணைக்க ஜான் பாண்டியனிடம் பாஜக புதிய அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாம். வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டால் அதிமுக மீது அதிருப்தியில் உள்ள அவர்களை ஜான் பாண்டியன் சரிக்கட்டினால் அவருக்கு 5 சீட்டுகளை கொடுக்க என்டிஏ முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் நெல்லை, குமரி, தேனி மாவட்டங்களில் அதிமுக டெபாசிட் இழக்க தேவேந்திர குல வேளாளர்களின் வாக்குகளே முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது.
பாஜக அதிமுக கூட்டணியில் புதிதாக 2 கட்சிகள் இணைந்துள்ளன. நேற்று இரவு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது நயினார் நாகேந்திரனும் உடன் இருந்தாராம். அப்போது 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது, தொகுதி பகிர்வு உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. நடிகராக அங்கிள் என்று சொல்வது தவறில்லை என்றும், ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் என அழைப்பதுதான் சரியாக இருக்கும் என்றும் இயக்குனர் அமீர் கூறியிருக்கிறார். விஜய் இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் ரசிகர் தாக்கப்பட்ட வழக்கில் விஜயை குற்றவாளியாக சேர்த்தது போலீசாரின் செயல்பாட்டை கேள்விக்குறி ஆக்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிவிரைவு கார் பந்தயங்களில் கவனம் செலுத்தி வரும் அஜித் குமார் பற்றி அவ்வப்பொழுது வெளியாகும் தகவல்களும் அவரது புகைப்படங்களும் ரசிகர்களை உற்சாகப்படுத்துகின்றன. கார் ரேசிங்கில் கவனத்தை முழுமையாக செலுத்தி வரும் அஜித் பல்வேறு தொடர்களிலும் வகை சூடி வருகிறார். அதேவேளையில் தனது கெட்டப்பை அடிக்கடி மாற்றி வரும் அஜித்தின் புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாக்களில் வெளியாகி ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழுமையான ரேஸ் ஆடை கெட்டப்பில் அந்த புகைப்படத்தை பார்க்கும் ரசிகர்கள் இந்த கெட்டப்பில் அப்படியே படம் பண்ணுங்க தல என கமெண்ட் செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.